வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் திருமணி கண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறது, பர்ஸ் எந்த கலரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். அதே நீங்கள் எப்படி பெருக்கிக்கலாம், அதை பென்சுயி முறைப்படி தெரிஞ்சுக்கலாம். பென்சுயி அப்படின்னா ஒரு சீன முறை. அதில் பணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன மாதிரி கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பணத்தை அதிக அளவில் வசியம் பண்ணலாம், அதே நேரத்தில் உங்கள் பர்ஸ் எப்படி நீங்கள் அதிர்ஷ்ட பர்ஸாக ஆக்கலாம் அப்படின்றத பற்றி பென்சுயில் நிறைய சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலாக பொதுவாக பர்ஸை எப்படி நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, ஏன்னா பணத்துக்கான வீடு தான் பர்ஸு. ரெண்டாவது, நீங்கள் எப்பயுமே பர்ஸை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தமாக வச்சுக்க சொல்லும்போது நிறைய விஷயம் தேவையில்லாத காகிதங்கள் அதெல்லாம் போடாமல் எப்பயுமே க்ளீனாக வைக்கணும். அடிக்கடி நீங்கள் உங்கள் பர்ஸை செக் பண்ணணும். பர்ஸில் முக்கியமாக என்னென்னா எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். அதுக்கடுத்து நீங்கள் பணத்தை வைக்கிறீங்களே பர்ஸு எப்பயுமே கிளியாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல கலரை சூஸ் பண்ணி, உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பொதுவாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வேலட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பென்சுயில் வாட்டர் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதை நீரை குறிக்கிறது, நீரை சார்ந்த ஒரு எலிமெண்ட் தான் பிளாக்கை குறிக்கிறாங்க. பிளாக்கை எப்பயுமே ஒரு ப்ராஸ்பரிட்டிக்கான கலர்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்னென்னா வியாபாரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா தேடித்தரும். இந்த பிளாக் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும், அதே நேரத்தில் பணத்துக்கான வரவு அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வணிகத்துக்கான முயற்சி முன்னேற்றமும் இதில் கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமான கலர் ப்ரௌன். ப்ரௌன் பார்த்திங்கன்னா அதை எர்த் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எர்த் எலிமெண்ட்டு சொல்லும் பொழுது நிறைய விஷயம் பார்த்தா பூமியை குறிக்கிறது. இது ரொம்ப தீர்க்கமான ஒரு கரல். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய அளவில் பணத்தை சேர்க்கணும், இல்லைனா பணத்தை பன்மடங்கு பெருக்கணும். எனக்கு சேவிங் ஹேபிட்டே கிடையாது, எனக்கு நான் பணத்தை சேமிக்கவே மாட்டேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌன் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பணத்தை அதிக அளவில் சேர்க்க முடியும். இதுக்கு இந்த ப்ரௌன் கலர் ரொம்ப முக்கியமான கலர். ப்ரௌனை யூஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் பணத்தை அதிக அளவில் சேர்த்து நீங்கள் ப்ராஸ்பரிட்டியோடு இருக்க முடியும். இதுக்கு தான் ப்ரௌன் கலரை குறிக்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். அது வுட் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க, மரத்தை குறிக்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா க்ரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் க்ரோத் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு இது ரொம்ப முக்கியமான கலர்னு சொல்கிறாங்க. இது மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா பணத்தை அதிக அளவில் நீங்கள் வசியம் பண்ண முடியும். அதே நேரத்தில் புது புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால் பார்க்க முடியும். வியாபாரத்தை புது புது விஷயங்கள் உங்களால் கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் இந்த க்ரீன் கலரை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது. எல்லோ கலரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டல் எலிமெண்ட் சொல்கிறாங்க. இது உலோகத்துக்கான ஒரு கலராக சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் லைட் மஞ்சள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பர்ஸ் யூஸ் பண்ணும்போது பணம் வரும் போகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்றாங்க. ஓகே, இப்போ டார்க்காக இருக்கிற மஞ்சள் கலர் இருக்குல்ல, இப்போ லைட் மஞ்சள் கலர்னால் பணம் வரும் போகும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் டார்க் மஞ்சள் பார்த்திங்கன்னா பணத்தை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது முக்கியமான கலர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கிங்களா, பிளாக்கு, ப்ரௌனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீனு, அதுக்கப்புறம் எல்லோ, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதில் அதுக்கடுத்து நம்ம மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்களா பிங்க் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கலர். இப்போது யாராவது லேடிஸ் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு பணத்தை அதிக அளவில் சேர்க்கணும் அப்படின்னா பிங்க் கலர் தவிர்க்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதாவது என்னென்னா பிங்க்குன்னு சொல்லும்போது இளம் சிவப்பு தான் குறிக்குது. அந்த இளம் சிவப்பு கலர் உங்களுக்கு லவ் இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கலர் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். பணத்தை வசியம் பண்ணும், அட்ராக்ட் பண்ணி நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த கலரை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கலர் ப்ளூ கலர். ப்ளூ கலர் வாட்டர் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி பணத்தை எப்படி ட்ரெயின் ஆகி வெளியே போகிறோம் தண்ணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற பர்ஸில் நீங்கள் பணத்தை வச்சிங்க அப்படின்னா ட்ரைனிங் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பணத்தை அதிக அளவில் சேர்க்க முடியாதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ ப்ளூ கலரை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கடுத்து ரெட்டு பார்த்திங்கன்னா ரெட்டு ஃபயர் எலிமெண்ட். ஃபயர் எலிமெண்ட்டு சொல்லும் பொழுது நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளே நிறைய விஷயம் பயன்படுத்தும் பொழுது சில அஃபர்மேஷன்லாம் எழுதும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ரெட்டில் எழுதிட்டு அதை எரிக்க சொல்லுவாங்க.
அந்த மாதிரி சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ரெட் கலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபயர் எலிமெண்ட்னால நீங்கள் வச்சுருக்கிறது வந்து செல்வத்தை வந்து நீங்கள் சேர்க்க முடியாது, அது வந்து ஒரு பர்னிங்கில் வந்து போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெட் கலர் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து ப்ளூ அண்ட் ரெட் வந்து ஃபெங்ஷுய் பிரகாரம் வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி கலர் பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல கலரில் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாற்றிக்கோங்க. அது வந்து இப்போ நான் சொன்ன கலரில் உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வயலட் கலர். வயலட் கலரும் பிங்க் கலரும் ஒரே மோராலஸ் வந்து ஒரே மாதிரி தான் செயல்பாடுகள். அது வந்து வயலட் கலர் வந்து வுட் எலிமெண்ட்டில் வந்து சார்ந்து வருது. பிங்க்குக்கு என்னெல்லாம் சொன்னோமோ அதே மாதிரி தான் பலன்கள். என்னென்னா உங்களுக்கு லவ் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா வயலட் கலர் பர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து விசேஷமான ஒரு பலனை கொடுக்கும். இதுதான் வந்து ஃபெங்ஷுய் பிரகாரம் வந்து பர்ஸு என்ன மாதிரி கலரில் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலான்றதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பதிவில் நாம் பர்ஸ் வந்து என்ன கலரில் யூஸ் பண்ணலான்றதை பற்றி ஃபெங்ஷுய் முறையில் சொல்லியிருக்கிறத பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு பார்த்து உங்கள் பர்ஸை வந்து நீங்கள் லக்கி பர்ஸ் ஆக்கிறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.